நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வாழ்க்கை கல்வி நிகழ்ச்சியில் we are going to see about smoking kills, smoking is injurious to health, and passive smoking is also injurious to health. இது ஒரு சிறு கதை. இந்த கதையை உங்கள்கிட்ட ஒரு சின்ன இதுவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கதையிலையும் நம்ம போகிறோம், உள்ளுக்குள்ளேயும் போகிறோம். ஏன்னா அந்த கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஐ எம் கோயிங் டு ரீட் அவுட் த ஸ்டோரி ஆல்சோ. ஒரு சின்ன பையன், அந்த பையன் ஒரு இன்டர் ஸ்டேட் காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணிவிடுவான். வின் பண்ணின உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்க, அவனுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போவார். இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகும்போது அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பே வேணும், ஸ்மோக்கிங் பே வேணுமா, நான் ஸ்மோக்கிங் பே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ ஹி ஹஸ் கான் வித் த ஃபேமிலி அப்படின்றதுனால ஹி வுட் ஹவ் ப்ரிஃபர்ட் நான் ஸ்மோக்கிங் பே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேயில் இவங்க உட்காந்துட்ருப்பாங்க. எதிர்த்தாப்பில் நான் ஸ்மோக்கிங் பே இருக்கும். அங்கே சின்ன பசங்கள்லாம் ஒரே ஸ்மோக் பண்ணிவிட்டு கலடா பண்ணிகிட்ருப்பாங்க. திஸ் இஸ் ஹவ் த திங்ஸ் ஆர் கோயிங். ஸோ இந்த கதை எப்படி போகுது அப்படின்றத ஐ திங்க் ஐ கேன் ரீட் இட் அவுட். அதுக்கப்புறம் தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் கதை படித்தல் அப்படின்றது குறைஞ்சி போச்சு. அப்படின்னால கதை படிக்கக்கூடிய ஒரு இதை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி கதையை படித்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் ஐ எம் ஜஸ்ட் இன்டு இட். ஸ்மோக்கிங். தி குமார்ஸ் ஃபேமிலி வேர் ஆன் த வே to the fanciest restaurant in the city to celebrate Teja's win at prestigious interstate dance competition. ஸோ இந்த டான்ஸ் காம்படிஷன்லாம் வின் பண்ணினா அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வாட் யூ கால் இன்டர்ஸ்டேட் காம்படிஷன்லாம் வின் பண்ணியிருக்கான். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபேன்சியஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அங்கே அந்த குமாரோட ஃபேமிலி தேஜா அப்படின்றவங்க அவங்க பையன் அவனை அழைச்சிட்டு போகிறாங்க. As they walked in, a waitress escorted them, inquiring whether they wanted to be seated at the smoking or the non-smoking section. உள்ளுக்குள்ளே நுழைஞ்சவொடனே அங்கே இருக்கக்கூடிய வெயிட்ரஸ் அவங்கள பார்த்துட்டு, உங்களுக்கு ஸ்மோக்கிங் பே வேணுமா, நான் ஸ்மோக்கிங் பே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. Anand immediately answered that they would prefer being seated in the non-smoking section. அவங்க அப்பா உடனே ஸ்பான்டேனியஸாக எங்களுக்கு நான்-ஸ்மோக்கிங் செக்ஷனே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. As the family settled down, Tejas looked around and saw a group of youngsters across the room in the smoking section puffing their cigarettes, seemingly having a great time or a good time. ரொம்ப சந்தோஷமாக அந்த பஃப் பண்ணிகிட்டே ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை வெளியில் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷுவலை இந்த தேஜாஸ் அப்படின்றவர் பார்க்குறாரு. அவங்க பையன் பார்க்குறாரு. தேஜாஸ் கேள்வி கேட்குறாரு. தேஜாஸ் questioned, "Dad, why did you want to go to a non-smoking section? Smoking section looks such a cool thing to do, no?" அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்த் அவங்க ஃபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பையன் சொல்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன் நீ நான் ஸ்மோக்கிங் செக்ஷன் செலக்ட் பண்ண, நீ ஸ்மோக்கிங் செக்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கலாமே, பாரு அவங்க எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ கூலாக இருக்காங்க பாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்பில். அதுக்கு ஆனந்த் சொல்லுவார், "I am sure it looks cool, but do you know that smoking kills over." அந்த சமயத்தில் 3 million lives every day. Millions of lives are being killed by way of smoking. How cool do you think that is? All over the world, people suffer from heart attacks, cancer and lung diseases because of this foolish habit. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தினால நிறைய பேர் உலக அளவில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க, கேன்சரில் இறந்து போகிறாங்க, லங் டிசீஸில் இறந்து போகிறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஹேபிட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். I know it can be dangerous, but isn't there like a minimum amount that you can smoke without being affected by all these complications? Inquired Tejas.
அப்பா எனக்கு ஸ்மோக்கிங் பண்ணுறது வந்து தப்புன்னு தெரியும், அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லி தெரியும், பட் ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால வந்து அதுதான் பெரிய பிரச்சனை ஆகிடுமா உடம்புக்கு, ஹெல்த்துக்கு, எனக்கு அது மாதிரி தோணலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லுவான். When you smoke, it is not the amount of cigarettes that matters. நீ வந்து சிகரெட் பிடிக்கணும் ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாக்க, not the amount of cigarettes that matters. It is the body's reaction to the chemicals in the smoke that actually affect you. அதாவது அதில் எப்படின்னு சொன்னாக்க, when you smoke, it is not the amount of cigarettes that matters. நீ எவ்வளோ சிகரெட் பிடிக்கிற அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. இட் இஸ் அ பாடிஸ் ரியாக்ஷன், உன்னோட பாடியோட ரியாக்ஷன் டு த கெமிக்கல்ஸ் இன் த ஸ்மோக் தட் ஆக்சுவலி அஃபெக்ட் யூ. அதுதான் ஒன்றா பாதிக்குது. அதாவது பாடியோட ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் த கெமிக்கல்ஸ் அது எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது, அதுதான் நம்மளை பாதிக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. The first cigarette is just as bad as the 100th cigarette. நீ முதல் சிகரெட் பிடிக்கிற இல்லையா, அது 100வது சிகரெட் எப்படி பிடிச்சி என்ன பாதிப்பு இருக்குமோ அதே பாதிப்பு இந்த முதல் சிகரெட் பிடிக்கும் போதும் பாதிப்பு இருக்கும் அப்படின்றத அப்பா சொல்கிறாரு. This statement shocked தேஜாஸ்க்கு வந்து இது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. Why do you think they have separate sections for non-smokers? அவங்க ஏன் இந்த செப்பரேட் செக்ஷன் non-smokersக்கு வச்சுருக்காங்க? How can the smoke in the atmosphere harm us? இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஸ்மோக் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து கெடுதல் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆனந்தே கேட்குறாரு. உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாந்தி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, I guess because the smoke of the cigarette would bother the non-smokers. அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னு சொன்னால், அந்த ஸ்மோக்கோட ஸ்மெல் வந்து நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு பிடிக்காது அப்படின்ற காரணத்தினால இதை தனியாக வச்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்றது அவங்களோட இது. ஆனந்த் வந்து பெர்சிஸ்டர் திருப்பி அவர் அழுத்தமாக சொல்கிறார், ரைட், பட் நாட் ஒன்லி டஸ் இட் பாதர் தெம், அது மற்றவங்களை பாதர் பண்ணுறது மட்டும் கிடையாது, இட் ஆல்சோ ஹார்ம்ஸ் தெம், அது அவங்களுக்கு வந்து கெடுதலும் விளைவிக்குது. திஸ் இஸ் கால்ட் passive smoking. இதை வந்து passive smoking அப்படின்னு சொல்லுவோம். Even if you have never touched a cigarette in your life, but just by inhaling the side stream smoke, you put yourself at risk of getting the same disease as a smoker himself. It is particularly dangerous for children to be exposed to tobacco smoke. என்ன அப்படின்னாக்கா, ஈவன் இஃப் யூ ஹாவ் அந்த சிகரெட்டை டச் பண்ணல அப்படின்னு சொன்னால் கூட உன் லைஃப்பில் நீ வந்து இன்ஹேல் பண்ணுற பக்கத்தில் இருக்கக்கூடிய சிகரெட் பிடிக்கிறவங்களோட அந்த புகையை வந்து இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு விட நமக்கு ஈக்குவலாக ஜாஸ்தியாக கூட வரும். கண்டிப்பாக வந்து அதுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக வரும், அதுக்கு மேலேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் we are passive smokers, we are not used to it, but knowingly or unknowingly நம்ம வந்து அந்த ஸ்மோக் பண்ணுற இடத்துல இருந்தோம்னு சொன்னால் we are inhaling that creates a hell a lot of problems for us. ஸோ passive smokersக்கு வந்து அது இன்னும் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறார். I repeat this sentence. Anand persisted, right, but not only does it bother them, it also harms them. This is called passive smoking. Even if you have never touched a cigarette in your life, but just by inhaling the side stream smoke, you put yourself at risk of getting the same diseases as a smoker himself. It is particularly dangerous for children to be exposed to tobacco smoke. அப்படின்னு ஆனந்த் சொல்கிறார். உடனே தேஜாஸ் இன் சர்ப்ரைஸ் ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டே சொல்கிறார், do you mean that those smokers are harming not only themselves but also others in this room? நீ வந்துப்பா அந்த இதில் ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து அவங்கள ஒண்டி ஹார்ம் பண்ணிக்கல, மற்ற எல்லாரையுமே ஹார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, his dad in grave tone said, yes, they are harming the environment directly with the smoke they exhale. அவங்க வெளியில் விடக்கூடிய புகையினால் இன்டைரக்டாக நம்மளையும் வந்து அவங்க ஹார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறத அவர் சொல்கிறார். டைரக்ட்லின்னே சொல்கிறாங்க, இன்டைரக்ட்லி அதாவது நீங்கள் பிடிக்கல பட் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி. இஃப் ஸ்மோக்கிங் இஸ் ஸோ பேட் தென் வை டூ ஸோ மெனி பீப்புள் ஸ்டில் ஸ்மோக்? அது ஸ்மோக்கிங் வந்து பேடுன்னு சொன்னால் ஏன் இன்னும் அவ்வளோ பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க? And moreover, why would someone even start smoking knowing the grave repercussions it have on us, on our health? Inquired Tejas. தேஜார் கேட்குற எல்லாருக்குமே வந்து ஸ்மோக்கிங் வந்து கெடுதல்னு தெரியறது. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ்னு ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியுறது. அப்படி இருந்தும் ஏன்ப்பா அவங்க வந்து அதை ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் விட மாட்டேங்கிறாங்க, அப்படி என்ன அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்கும்போது, as you earlier mentioned Tejas, smoking seems cool.
அது கூலாக தான் இருக்கும். Many believe that by smoking they will be more respected amongst others. மற்றவங்க மதிப்பாங்க அப்படின்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் அவங்களுக்குள்ளே போயிருக்கு. But the truth is you smoke alone and you die alone. நீ தனியாக ஸ்மோக் பண்ணுவ, தனியாகவே இறந்து போயிடுவ. Peer pressure plays a big role amongst youngsters while initiating smoking habits. ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளை அவமானப்படுத்துவாங்க. நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, நீ ஒன்றும் உருப்படாதவன்னு சொல்லுவாங்க, நீ எல்லாம் லைஃப்பில் இருந்து பிரயோஜனம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி அவன் ஒருத்தன் வரானோ அவன் வந்து இதுலேருந்து பழைச்சி வந்துடுவான். பட் அந்த பீர் ப்ரெஷர்னால தான் வந்து அவங்க ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Peer pressure plays a big role amongst youngsters while initiating smoking habits. Also, because of the misconception that smoking helps to cope with stress, many people start smoking. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, நான் ஸ்மோக் பண்ணாக்க வந்து எனக்கு ஐ ஃபீல் ரிலீவ்டு அப்படின்ற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உள்ளுக்குள்ளே போட்டு அதை ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிட்டு அப்போ சுகமான அனுபவம் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லுவாங்க. நாய் வந்து எலும்பை கடித்து தின்னுமா, அதில் தான் சுகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ரத்தம் வருமா. அந்த ரத்தம் வந்ததை பார்த்த உடனே என்ன பண்ணுவான், அதை இன்னும் வந்து வேகமாக கடித்து சாப்பிடுமா. நாய்க்கு தெரியாதான் நம்ம கடித்து சாப்பிட்றது நம்மளோட ரத்தம் தான், நம்ம கடிக்கும்போது எலும்பு வாயில் நாக்கில் குத்திடுச்சு, அதுலேருந்து வர ரத்தம் தான், ஆனால் எலும்புலேருந்து ரத்தம் வரோன்னு நினச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதான் சுகம்னு நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. சிமிலர் கேஸ், புகை பிடிக்கிறதுனால ரிலீவ் ஆகுதுன்னு மைண்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களே வெளியில் வர முடியல. ஸோ அந்த கண்டிஷன் பண்ணிடுறாங்க மைண்டை, எனக்கு சிகரெட் பிடிச்சா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் ஹியர் வேர் வி ஆர். ஆஸ் யூ earlier mentioned Tejas, smoking seems cool. Many believe that by smoking they will be more respected amongst others. But the truth is you smoke alone and you die alone. Peer pressure plays a big role amongst youngsters while initiating smoking habits. Also, because of the misconception that smoking helps to cope with stress, many people start smoking. People do not understand how difficult it is to quit smoking as tobacco contains so many additives and chemicals that create within you and an intense desire to smoke. அது பழகி என்னன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுறது. அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களால வர முடியறதில்ல. விடணும்னு நினைப்பாங்க, திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு யாராவது ஸ்மோக் பண்ணி பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த ஹேபிட் வரும். இது வந்து டி அடிக்ஷன் சென்டருக்கு போனாலே தவிர அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் தே ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் கண்ட்ரோல் இருந்ததுன்னா தே கேன் ஓவர் கம் தட், அது பண்ண முடியும். ஸோ இங்கேயும் என்னன்னு சொன்னால், ப்ளீஸ் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் people do not understand how difficult it is to quit smoking as tobacco contains so many additives and chemicals that create within you an intense desire to smoke. Tejas was thinking about what his father had told him throughout dinner. Some of his friends were already frequent smokers. Why did they start smoking? Did they know how terrible it is? He concluded that most people would stop smoking, not even start smoking, if they were aware of the truth about smoking. Just because something seems cool doesn't make it good. Actually, smoking does not even seem cool at all once you are conscious of how harmful it is. He was convinced after his dad's clarifications and promised himself that he would never pick up a cigarette in his life. A beautiful moral of this story. ஜென்ரலாகவே வந்து சின்ன வயசில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிற பசங்க வந்து வீட்டில் சொல்லிட்டு போவாங்க, சொல்லாமையும் போவாங்க, அது வேறு விஷயம். ஸோ இது மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில் போகும்போது ஒரு 10 பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, 10 பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படின்ன உடனே இவர் வந்து என்ன ஒதுங்கி இருந்தாலும் ஹீல் பி ஃபோர்ஸ் டு ஸ்மோக் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சதுன்னு சொன்னாக்க நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பட் இஃப் யூ ஹாவ் த வில் பவர் தட் அவங்கள என்ன சொன்னாலும் சரி, நீ ஆண்மையற்றவன் கூட சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, அது வந்து கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறவங்க கொஞ்ச நாளில் அவங்க விட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்க, ஆனால் நீங்கள் மாட்டிப்பீங்க. நிறைய அனுபவங்கள் இந்த மாதிரி இருக்குது, நிறைய கதைகள் அது மாதிரி இருக்குது. ஓகே, அதனால் ஸ்மோக்கிங் அப்படின்றது வந்து லைஃப்பில் வந்து ஒரே ஒரு விஷயம் மைண்டில் போட்டுக்கோங்க. உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்களை நம்பி உங்கள் பசங்க இருக்காங்க, வளர்ந்துட்டு வராங்க, சின்ன பசங்க.
இப்போ அவங்கள கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஸ்மோக்கிங் அப்படின்றது நீங்கள் பண்ண மாட்டீங்க. அது வந்து ஏன்னா அவங்கள வாழ வைக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், அவங்கள ஆளாக்கணும், அவங்கள பெரியவங்களாக்கணும், அவங்கள ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும். பையனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கும்போது, நாம் வளர்ந்த நபர்களாகிவிட்டால் கண்டிப்பாக இந்த ஸ்மோக்கிங் அப்படின்றதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணணும். இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்துட்டு ஸ்மோக்கிங் கில்ஸ், smoking is injurious to health, and please don't ever smoke. And now I leave the rest to you. You can decide what you want. Thank you.